தமிழகத்தில் வறட்சியால் கருகிய பயிர்களை கண்டு நேற்று மட்டும் 8 விவசாயிகள் உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் திருச்சோற்றுத்துறையில் பாசனத்திற்கு போதிய நீர் இல்லாமல் கருகிப்போன பயிர்களை கண்ட பாப்பா என்ற பெண் மாரடைப்பால் உயிரிழந்தார். இதேபோல ஒரத்தநாடு அருகே உள்ள சின்ன பொன்னாப்பூரைச் சேர்ந்த கணேசன் என்ற விவசாயி, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள சின்னாளம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பாண்டி என்ற விவசாயியும் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருவாரூர் மாவட்டம் பத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த நவசீலன் என்ற விவசாயி கடன் வாங்கி சாகுபடி செய்திருந்த சம்பா பயிர்கள் கருகியதை கண்டு நெஞ்சுவலி ஏற்பட்டு இறந்தார். வேதாரண்யத்தை அடுத்த ஆதனூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவானந்தம் என்ற விவசாயியும் வயலிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கலியபெருமாள் என்ற விவசாயியும், திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் ராஜேந்திரன் என்ற விவசாயியும் பயிர்களை கண்டு மாரடைப்பால் உயிரிழந்தனர். இதேபோல விருத்தாச்சலத்தை அடுத்த தீவளூர் பகுதியைச் சேர்ந்த ஜெகதாம்பாள் என்ற பெண் விவசாயி கருகிய பயிர்களை கண்டு மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். வறட்சி காரணமாக ஒரே நாளில் மட்டும் 8 விவசாயிகள் உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏக்கர் குத்தாக்கி நிலம் எடுத்து விவசாயம் பண்ணியிருந்தாரு. தண்ணி இல்லாமல் கருகி போய் வீணாக போயிட்டு அதை வயலில் அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்து அதே மன உளைச்சல் இருந்தார். இன்னைக்கு சம்பவத்தன்னைக்கு விடிய காலம் 3 மணிக்கு வந்தவர் வயலை பார்த்துட்டு வந்தவர் இறந்துட்டார். இந்த மாதிரி கடை வாங்கி சாவடி பண்ணியிருந்தார். அந்த கடை வாங்கி சாவடி பண்ணி வயலுக்கு போயிருந்தார். வயலுக்கு போகும்போது பயிர் கருகி போய் கிடந்தாங்க பார்த்துட்டு மயக்க அடித்து அங்கேயே விழுந்துட்டார். திருப்பி தூக்கிட்டு போனோம். ஆஸ்பத்திரி போன வழியிலே சுத்திவிட்டாருன்னு சொன்னாங்க. 2 ஏக்கர் மக்காச்சோளம் பயிர் பண்ணிட்டு வரோம். தினமும் கொல்லை போய் பாட்டு வருவார். போயிட்டு வரும்போது கொல்லை மக்காச்சோளம் எதுவும் வரலாம்ல, காஞ்சி போய் கிடந்ததும் சோளத்தை பார்த்த அதிர்ச்சியிலேயே அவர் அங்கேயே மயங்கி விழுந்துட்டாரு.